ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ். அனந்தலட்சுமி பேசுகிறேன். இப்போ நாம் டின்னருக்கு தான் பார்க்க போகிறோம். உப்மா கொழக்கட்டை அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த கப்பால் நான் 2 கப் அரிசி போட்டுருக்கேன். பச்சரிசி தான் போட்டுருக்கேன். அது நான் களையெல்லாம் ஒன்றும் இல்லை. பச்சரிசி நல்லா சாப்பாட்டு அரிசி, அதனால் நான் நல்ல அரிசி அப்படியே போட்டுருக்கேன். இந்த கப்பால் 1 கப் துவரம் பருப்பு போட்டுருக்கேன். இந்த கப்பால் 1 கப் கடலைப்பருப்பு பொடி. இது பெரிய 250 கிராம் இருக்கும். இது 2 கப் போட்டுருக்கேன். இது 125 கிராமில் 1 கப் துவரம் பருப்பு. இது 75 கிராமில் முக்கால் கப் நான் கடலைப்பருப்பு போட்டுருக்கேன். ஸ்பூனால் இந்த ஸ்பூனால் ஒரு 20 மிளகு இருக்கும், போட்டுக்கலாம் அரிசி உப்புமாக்கு. இதை நல்லா ரவையை அரைச்சி காட்டுறேன். இதை பாருங்க, எண்ணெய் விட்டுருக்கேன். இதோ மாவு நைஸ் ரவையாக அரைச்சுட்டுருக்கேன். அரிசி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கட்டும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன். பெருங்காயம் வச்சுட்டுருக்கேன். இதுலேயே ஒரு 15 மிளகு போட்டு அரைச்சுட்டுருக்கேன் மாவுலேயே. கடுகு வெடிக்கட்டும். இது ஒரு 6 பச்சை மிளகா, கருவேப்பிலை, தேங்காய், உப்பு போட்டு அதனால தண்ணி விடாத அரைச்சுட்டுருக்கேன். பெருங்காயம் இதுலேயே உப்பு போட்டுருக்கேன் அரைக்கும் போதே, அதனால் உப்பு வேணால் பெருங்காயம் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் பொடி. தண்ணி விட்டுக்கலாம், மிக்ஸி அலம்பி. கொதி வரட்டும். இது வரை கொதி வந்துடுத்து. ரவையை போட்டுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரிக்கலாம்.
இதெல்லாம் நம்ம ஆறினாட்டு நம்ம வந்து இதை ஆவியில் இட்லி பானையில் தண்ணி வச்சு ஆவியில் பிடிச்சி நம்ம வேக வச்சா தான் உப்பா கொழக்கட்டை ஆகும். இதுக்கு நம்ம சட்னி தொட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து எங்கள் ஆத்தில் தயிர் பச்சடின்னு தயிர் பச்சடி பண்ணுவா. அதுவும் தொட்ட ரொம்ப நல்லா இருக்கும். மோர் குழம்பு தொட்டுக்கலாம், இன்னும் நல்லாவே இருக்கும். இது பச்சை மிளகா அரைச்சி போட்டுருவேன், பச்சை மிளகா கருவேப்பிலை. ஏன்னா அதை எடுத்து எரிஞ்சுட்டே இருப்பா சாப்பிடும்போது. இதுனா அப்படியே சரியாயிடும். கலந்து காட்டுறேன். இதோ பாருங்க, கலரியாச்சு மாவை. இப்போ இது வந்து இட்லி பானையில் இங்கே இட்லி பானையில் இங்கே தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். தண்ணி கொதி வருது. இதை வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு காட்டுறேன் வெந்தாட்டு உப்புமா கொழுக்கட்டையை. இதை பாருங்கள், உப்புமா கொழுக்கட்டை ஆகிடுது. பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ. ஸ்மால் லெட்டர் ARK வசந்தி கிரியேட்டர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.